இறந்தாலும் இருந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் என்பதற்கு மெழுகு போல தன்னையே உருக்கி தன்னலத்தை சுயநலத்தை மறந்து தனக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழ்பவன்தான் ஒரு உண்மையான மனிதன். இதை புரிந்து கொள்வதற்காக கொரோனா நேரத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரைச் சேர்ந்த நாராயண் என்பவர், அவருக்கு வயது 80. அவர் கொரோனா நோயினால் தொற்றினால் அவர் பீடிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அந்த மருத்துவமனையிலே எல்லா படுக்கைகளும் நிரம்பி இருந்தன, எதுவுமே காலியாக இல்லை. அந்த வேளையிலே கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை அவருடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு அழைத்து வருகின்றார். அப்போது அங்கே உள்ள மருத்துவர்கள் நிர்வாகமும் இங்கே படுக்கை இல்லை, வேறு மருத்துவமனைக்கு நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்போது அந்த பெண்மணியானவள், ஐயா, நீங்கள் எப்படியாவது எனது கணவனுக்கு ஒரு இடம் கொடுத்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும், நான் வேறு எங்கே செல்வேன், எனக்கு வேறு யாருமே இல்லையே என்று சொல்லி அவர் அழுகின்றார், புலம்புகின்றார். இதனை பார்த்து கொண்டிருந்த அந்த நாராயண் பெரியவர் அம்மா இங்கே வாங்க, நான் எனது படுக்கையை உங்களுடைய கணவருக்கு நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மீண்டும் தொடர்கின்றார். எனக்கு வயது 80, நான் வாழ்ந்து விட்டேன், இனி வாழ தேவையில்லை, சாதிக்கப் போவதும் ஒன்றுமே இல்லை, காடு வாங்குது, வீடு போங்குது, எனவே உன்னுடைய கணவர் சிறு வயசு உள்ளவர், அவர் வாழ வேண்டும், எனவே எனது படுக்கையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய வீட்டிற்கு சென்றார். சென்ற 3வது நாள் அவர் இறந்து விட்டார். இவ்வாறு மற்றவர் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே அழித்து கொண்டவர், தியாகம் செய்தவர் தான் அந்த பெரியவர். ஆம், இயேசு கிறிஸ்துவில் எனதொருமை சகோதர சகோதரிகளே, புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6-8 வரை பார்க்கின்றோம். கடவுள் தன்மையில் விளங்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே வெறுமையாக்கி மனிதனாக அவர் இந்த உலகத்திலே அவதரித்தார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டவர். தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சிலுவையில் நமக்காக அவர் பலியாக்கி கொண்டவர். இவ்வாறு ஆண்டவர் இயேசு தன்னோடு இருக்கவும், இறையரசை பற்றிய நற்செய்தியை போதிக்கவும், நோயாளிகளை குணப்படுத்தவும், பேய்களை ஓட்டவும், இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யவும், தனக்கு பிறகு இந்த இறை அரசை தனது மறைவுடலாகிய திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு திருத்துதர்களை ஆண்டவர் இயேசு அழைத்தார். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1:16-20 வரை நாம் பார்க்கின்றோம். அங்கே முதல் திருத்துதர்களை ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். அதன் பிறகு மற்ற திருத்துதர்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியில் பங்கு பெறுவதற்காக அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். யூதாஸ் இஸ்காரியத்தை தவிர எல்லா திருத்துதர்களும் இறைய அரசின் மதிப்பீட்டிற்காகவும், மறை உண்மையை பொதிப்பதற்காகவும், நற்செய்திக்காகவும், இயேசுக்காகவும் தங்களது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கையளித்தவர்கள், தங்களையே இழந்தவர்கள்தான் இந்த திருத்துதர்கள். புனித பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவர் சவுலாக இருந்தவர், பவுலாக மாறிய பிறகு புறவினத்தாருக்கு நற்செய்தி அவர் பெரும்பாலும் அறிவித்து, கிறிஸ்துதான் ஒப்பற்ற செல்வம், அவரை முன்னிட்டு நான் எல்லாவற்றையும் குப்பையென நான் கருதுகிறேன், எல்லாவற்றையும் நான் இழக்கிறேன் என்று அவர் சொல்லியவர் தான் புனித பவுலடியார். இவ்வாறாக இந்த திருத்துதர்கள் புனிதர்களை தொடர்ந்து புனிதருடைய வாழ்க்கையில் நாம் தொடக்க காலத்திலே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 19:21 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நீ நிறைவு பெற விரும்பினால் உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று
ஏழைகளுக்கு கொடு, நீ நிறைவு வாழ்வு பெறுவீர் என்ற அந்த இறை வார்த்தையை கேட்டவர் புனித பெரிய அந்தோணியார், அதாவது வனத்து அந்தோணியார். இதை கேட்டதும் அவர் வீட்டிற்கு சென்று தனது உடைமையெல்லாம் சொத்தையெல்லாம் விற்று அதில் ஒரு பகுதியை தன்னுடைய சகோதரிக்கு கொடுத்துவிட்டு மற்ற எல்லாவற்றையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துவிட்டு அவர் வனவாசம் சென்று ஒரு மாபெரும் துறவியாக மாறினார். எல்லா துறவிகளுக்கும் ஒரு முதன்மையான எடுத்துக்காட்டாக ஒரு அடித்தளமிட்டவர் புனித வனத்து அந்தோணியார். அவரை தொடர்ந்து புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கின்றோம். அவருடைய தந்தை ஈட்டிய எல்லாவற்றையும் அவர் திறந்துவிட்டு, அப்பா எல்லாவற்றையும் நீங்களே வைத்து கொள்ளுங்கள், எனக்கு எதுவுமே வேண்டாமே என்று சொல்லி தான் அணிந்திருந்த அந்த உடையோடு வீட்டை விட்டு காட்டிற்கு சென்று தவம் புரிந்து ஒரு புனிதமான ஏழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் புனித பிரான்சிஸ் அசிசியார். திருச்சபை இன்றைக்கும் அவரை மறு கிறிஸ்து என்று அழைக்கின்றது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 16:26 பார்க்கின்றோம். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன? இந்த இறை வார்த்தை புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டது, மாற்றம் கண்டதை நாம் அதை பார்க்கின்றோம். தனது நாட்டையும் வீட்டையும் விற்று அவர் நமது தாயகத்திற்கு வந்து நற்செய்தியை அவர் போதித்தார். பல்வேறு மொழிகளையும் கலாச்சாரத்தையும் அவர் கற்றுக்கொண்டு தன்னையே அவர் இழந்து அவர் வாழ்ந்ததையும் நாம் அதை பார்க்கின்றோம். இப்படியாக இந்த புனிதர்களை தொடர்ந்து இன்றைக்கும் நாம் இறையரசை கட்டி எழுப்புவதற்காகவும் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நமது அயலான வாழ்வு சிறப்புற வேண்டும் என்பதற்காகவும் தன்னையே அழித்து கொள்ள வேண்டும், சிறந்த ஒரு மனிதனாக வாழ வேண்டுமே என்று இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியை புதையல் முத்துக்கு ஒப்பிடுகின்றார். அந்த புதையலையும் முத்தையும் கண்டவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுக்கு உள்ளதை எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த வாங்கி கொள்கின்றார்கள் என்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இவ்வாறாக அந்த முத்துவுக்கும் 3 எழுத்து, இயேசுவுக்கும் 3 எழுத்து, மூச்சுக்கும் 3 எழுத்து, உயிருக்கும் 3 எழுத்து, சொத்துக்கும் 3 எழுத்து. இப்படி இயேசுதான் மூச்சு உயிர் என்று நாம் இயேசுவுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஒரு மனிதன் தன்னையே அழித்து கொண்டு மற்றவர்களுக்காக வாழ முற்படுகின்றதுதான் ஒரு உண்மையான மனிதனாக அவர் இருக்க முடியும். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், காசு பெருசா இயேசு பெருசா என்று நினைக்கின்ற போது, சிந்திக்கின்ற போது ஒரு சில பேருக்கு காசு தான் முக்கியம் பெரிது என்று இயேசுவை மறுதலிக்கின்றவர்களும் இயேசுவை தியாகம் செய்கின்றவர்களும் இயேசுவை இழக்கின்றவர்களுமாக இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே வேளையிலே காசா ஏசா என்று பார்க்கின்ற போது இயேசுதான் எனக்கு எல்லாம் ஒப்பற்ற செல்வம் என்று நினைத்து அந்த இயேசுவுக்காக இறைவனுக்காக எல்லாவற்றையும் துறக்கக்கூடியவர்களாக இழக்கக்கூடிய மனிதர்களும் இன்றைக்கு தன்னலமின்றி சுயநலமின்றி வாழ்வதையும் நாம் நமது உலகிலையும் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் என்பவன், அதுவும் குறிப்பாக ஒரு கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்துவை முழுமையாக அறிய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதன் வழியாக கடவுள் தரும் மீட்பை நாம் கண்டடைய வேண்டும். எனவே இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம். எதை நாம் தேடி செல்கின்றோம்? இந்த உலகத்திலே நாம் பிறக்கும்போது எதை கொண்டு வந்தோம்? எதை கொண்டு போக போகின்றோம்? ஒன்றுமே கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே நித்தியத்துக்கும் உரியானதாக இல்லை இந்த உலகத்திலே உள்ளவை. எனவே நிரந்தரமானது, நிலையானது அந்த மறு உலகம். அதை நோக்கி தான் இந்த மண்ணுலகில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதை நோக்கி நாம் பயணம் செய்கின்ற நாம் இந்த உலகத்தை பற்றி கொள்ளாமல், இந்த உலகத்தில் உள்ள சொத்து சுகம் இவற்றின் மீது நாம் அதிகமாக பற்றுதல் கொள்ளாமல் இயேசுவை நாம்
பற்றி கொண்டு அவருடைய போதனையின்படி அந்த இறையரசின் மதிப்பீடுகளின்படி நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோமையானால் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை நம்முடைய வாழ்வின் புதையலாக முத்தாக நாம் கண்டுபிடித்து வாழ முடியும். எனவே ஒரு மனிதன் என்பவன் தன்னையே மறந்து தன்னையே அழித்து மற்றவர்களுக்காக வாழ்பவன், தியாகம் செய்பவன், இழப்பவன்தான் மனிதன். நாம் இன்றைக்கு எப்பேற்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமீன்.